ஓம் சாந்தி 5-4-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது பெயர் ரூபத்தின் நோயிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தலைகீழான கணக்கை உருவாக்க கூடாது. ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். கேள்வி: பாக்கியசாலி குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சியின் மூலம் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டு விடுகிறார்கள்? பதில்: பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கான முயற்சி செய்வார்கள். மனம் சொல் செயல் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். குளிர்ச்சியாக நடப்பதினால் பாக்கியம் உருவாகி கொண்டே செல்கிறது. இது உங்களுடைய மாணவ வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் இப்போது கவனம் சிதறி குழப்பமடைய கூடாது. அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். முரளியின் பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள் அனைவரும் முரளி கேட்கிறார்கள். எங்கெல்லாம் முரளி செல்கிறதோ அங்கெல்லாம் கேட்கிறார்கள். யாருடைய மகிமை பாடப்படுகிறதோ அவர் ஒன்றும் சாக்காரமானவர் இல்லை. இது நிராகாரமானவரின் மகிமை என்பதை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள். அதாவது தாயும் நீயே, தந்தையும் நீயே அப்படின்னு மகிமை பாடுறாங்கன்னா அது யாருடைய மகிமை? அது நிராகாரருடைய மகிமை அப்படின்றது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நிராகாரமானவர் ஷரீரத்தின் மூலம் இப்போது நேரடியாக முரளி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லலாம். ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது. இந்த கண்களுக்கு தெரியாது. பக்தி மார்க்கத்திலும் ஆத்மாக்களாகிய நாம் சூக்ஷ்மமானவர்கள் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆத்மா என்றால் என்ன? அதே நேரத்தில் பரமாத்மாவையும் நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர் யார் என்ற முழுமையான ரகசியம் புத்தியில் இல்லை. இது உலகத்திற்கு தெரியாது. நீங்களும் தெரியாமல் இருந்தீர்கள். இவர் ஒன்றும் லௌகீக டீச்சரோ அல்லது லௌகீக உறவோ இல்லை என்ற நிச்சயம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. தாயும் நீயே, தந்தையும் நீயே என்று நீங்கள் மகிமை பாடும்போது மேலே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள். இப்போது நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். அதே தந்தை நான் இவருக்குள் இருக்கிறேன். அதாவது யாருடைய மகிமை நீங்க செய்தீங்களோ, தாயும் நீயே, தந்தையும் நீயேன்னு சொல்லி, அதே தந்தை தான் இப்போ நான் இவருக்குள்ள இருக்கிறேன், இவருக்குள்ள பிரவேசம் செய்திருக்கிறேன் அப்படின்றார். குழந்தைகளோடு மாயையின் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இப்போது வரை கர்மாதீத நிலையை யாரும் அடையவில்லை என்று பாபா புரிய வைக்கிறார். முயற்சி செய்து செய்து கடைசியில் நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் சதா முக மலர்ச்சியில் இருப்பீர்கள். எந்த வாடிப்போகும் நிலையும் வராது. இப்போது தலையில் பாவங்களின் சுமை அதிகமாக இருக்கிறது. அது நினைவின் மூலம்தான் இறங்கும். பாபா முயற்சிக்கான யுக்திகளை கூறியிருக்கிறார். புத்தியற்றவர்கள் நிறைய பேர் பாபாவின் நினைவில் இல்லாத காரணத்தினால் பெயர் ரூபம் போன்றவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள். மாயையின் யுத்தம் நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்றபடி அழுவது, மாரடித்து கொள்வது, அமைதியற்ற நிலைக்கு போய்விடுவது என்பது கூடாது. மாயை செருப்பால் அடிக்கிறது. ஆகையால் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாபாவின் நினைவின் மூலம் மிக குஷி இருக்கும். வாயிலிருந்து உடனே ஞானம் வெளிவரும்.
அதாவது பேர் ரூபத்துல மாட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய சிந்தனையில இருப்பாங்க. அப்போ ஃபோக்கஸ் இருக்காது. எந்த மாரியான வார்த்தைகள் அடுத்தது என்ன சொல்லணும்? எப்படி புரிய வைக்கணுன்றதுலலாம் ஆர்வமே இருக்காது. வார்த்தைகளே வெளி வராது. பாபா நினைவுல இருந்தால் குஷியும் இருக்கும். நல்ல ஞானமும் சொல்ல முடியும் அப்படின்றார். வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். எங்களுடைய உயிருக்கும் மேலானவர் அந்த தந்தைதான் என்று ஆத்மா சொல்கிறது. அப்படிப்பட்ட தந்தையை பிறகு ஏன் மறக்கிறீர்கள்? பாபா தானம் செய்வதற்காக ஞான செல்வம் கொடுக்கிறார். கண்காட்சி மேளாவில் நீங்கள் நிறைய பேருக்கு தானம் செய்ய முடியும். நீங்களாகவே ஆர்வத்தோடு ஓட வேண்டும். ஆனால் சென்று புரிய வையுங்கள் என்று இப்போது பாபா ஆர்வமூட்ட வேண்டி இருக்கிறது. அதிலும் கூட நன்கு புரிந்தவர்கள் வேண்டும். தேக அபிமானம் உடையவர்களின் அம்பு தைக்கவே தைக்காது. நீங்கள் கர்ம யோகிகள் என்று பாபா கூறுகிறார். அந்த தொழில் போன்றவற்றையோ செய்யத்தான் வேண்டும். குறைவாக தூங்குவதும் கூட நல்லது. நினைவின் மூலம் வருமானம் ஏற்படும், குஷியும் இருக்கும். நினைவில் கண்டிப்பாக அமர வேண்டும். பகலில் நேரம் கிடைப்பதில்லை. ஆகையால் இரவு நேரத்தில் நேரம் ஒதுக்க வேண்டும். நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்கும். ஞானத்தின் போதை இருக்க வேண்டும். இங்கு வந்துவிட்டு பிறகு தேகதாரிகளை நினைவு செய்து கொண்டிருப்பது என்று அப்படி இருக்கக்கூடாது. தேக அபிமானத்தில் வந்து சண்டை போடுவது என்பது கோபமென்ற பூதமாகி விடுவது போல் ஆகும். பாபா கோபப்படுபவர்களின் பக்கம் பார்ப்பதும் கூட இல்லை. சேவை செய்பவர்களிடம் அன்பு இருக்கும். சரியான ஞானம் இல்லாத காரணத்தினால் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு கொள்கிறார்கள். பாபாவிடம் கூட வெறுப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? உங்களுக்கு கடைசியில் காட்சி கிடைக்கும். அப்போது அந்த நேரத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்பது நினைவிற்கு வரும். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்று பாபா சொல்லிவிடுகிறார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பந்தனமற்றவர்களாக ஆகுவதற்கு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும். தேக அபிமானத்தின் நடத்தை இருக்கக்கூடாது. தங்களுக்குள் உப்பு தண்ணீர் போல் கரிக்கும் சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது. தேகதாரிகளிடம் அன்பு இருந்தது என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆக முடியாது. இரண்டாவது பாயிண்ட், கர்ம யோகியாகி இருக்க வேண்டும். நினைவில் கண்டிப்பாக அமர வேண்டும். ஆத்ம அபிமானியாகி மிக இனிமையானவர்களாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சேவையில் எலும்பையும் கொடுக்க வேண்டும். வரதானம். ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களுடைய வழியின் கலப்படத்தை முடித்துவிடக்கூடிய உண்மையான சுய கல்யாணி, அதாவது சுயத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள். தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்காக கொடுத்திருக்கிறார். ஆனால் அவற்றை வீணானவற்றில் ஈடுபடுத்துவது, நன்மையற்ற காரியங்களில் ஈடுபடுத்துவது, ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களின் வழியை கலப்படம் செய்வது, இது நாணயமின்மை ஆகும். அதாவது அடமான பொருளை தனக்காக பயன்படுத்துவதாகும். இப்பொழுது இந்த நாணயமின்மை மற்றும் கலப்படத்தை முடித்துவிட்டு
ஆன்மீக தன்மை மற்றும் இரக்கத்தை தாரணை செய்யுங்கள். தன் மீதும் மற்றும் அனைவரின் மீதும் இரக்கம் கொண்டு சுயத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள். சுயத்தை பாருங்கள், தந்தையை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள். ஸ்லோகன்: யார் எங்கும் கவர்ந்திழுக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முக மலர்ச்சியில் இருக்க முடியும். அவ்யக்த சமிகை: பாபா மற்றும் நான் இணைந்திருக்கிறோம். செய்விப்பவர் பாபா, மேலும் நான் ஆத்மா செய்வதற்கு நிமித்தமாக இருக்கிறேன். இதற்கு யோசனையற்ற நிலை, அதாவது ஒருவருடைய நினைவு என்று சொல்லப்படுகிறது. சுப சிந்தனையில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் கவலை இருக்காது. எப்படி தந்தை மற்றும் நீங்கள் இணைந்து இருக்கிறீர்களோ, ஷரீரம் மற்றும் ஆத்மா இணைந்து இருக்கிறதோ, உங்களுடைய எதிர்கால விஷ்ணு ஸ்வரூபம் இணைந்த ஸ்வரூபமாக இருக்கிறதோ, அதுபோல் சுய சேவை மற்றும் அனைவருக்குமான சேவை இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் உழைப்பு குறைவாக இருக்கும், அதிக வெற்றி கிடைக்கும். ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமாகவே. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே. மனதில் ஒரு போதும் கூடாது பழிபாவனை, வேண்டும் எல்லோர் மீதும் கனிவே சுபபாவனை. அனைவர் மனமும் பிரபுவிடம் அன்பில் மூழ்கவே, அனைவர் மனமும் பிரபுவிடம் அன்பில் மூழ்கவே. வாழ வேண்டும் சுகமாகவே. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மா